ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலெக்ஷன் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேட்பாளர் பட்டியலும் ஒவ்வொரு கட்சியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் டெய்லி பிரேக்கிங் நியூஸாக நம்மளுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து ஏப்ரல் 6ஆம் தேதி எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ அதில் முக்கியமான ஒரு வேலைனா ஒவ்வொரு வேட்பாளரும் ஒவ்வொரு பூத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு போலிங் ஏஜென்ட், பூத் ஏஜென்ட் அப்படிங்கிறத நியமிப்பாங்க. ஸோ அவங்களுடைய பணிகள் என்னென்ன, இப்போ இதில் நீங்கள் ஒருத்தர் கூட பூத் ஏஜெண்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏற்கனவே போனவங்களுக்கு அந்த நடைமுறைகள் தெரிஞ்சிருக்கும். புதுசாக ஒரு பூத் ஏஜெண்ட்டாக போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கான பணிகள், நடைமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தையும் உடனடியாக நோட்டிஃபிகேஷன்ஸில் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலெக்ஷன் வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எலெக்ஷனுடைய அந்த வேட்பாளர் பட்டியலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா அறிவிச்சிட்ருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏப்ரல் 6ஆம் தேதி எலெக்ஷன் அப்படிங்கும் பொழுது பூத்துக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு ஏஜென்ட் ஒவ்வொரு கட்சியினுடைய வேட்பாளர் சார்பாகவோ, அந்த வேட்பாளர் பார்த்திங்கன்னா அறிவிக்கக்கூடிய ஏஜென்ட் சார்பாகவோ பூத் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் கொடுப்பாங்க. பூத் ஏஜென்ட் அப்படிங்கிறது ஒருத்தர் பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டு போட போகும்போது உட்காந்துருப்பாங்க. ஸோ நம்ம சாதாரணமாக உட்காந்துருக்குறாங்க, அதை டிக் பண்ணுறாங்க, நம்மளுடைய நேமை அப்படி தான் சொல்லுவோம். ஸோ அவங்களுடைய பணிகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அது என்னென்ன, இன்கேஸ் பார்த்திங்கன்னா உங்களில் யாராவது ஒருத்தர் பூத் ஏஜெண்டாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பணிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாக்கு போட ஆரம்பிக்கும் முன்பு மிஷினில் வாக்குகள் ஏதும் இல்லை என உறுதிப்படுத்த வேண்டும். அதாவது நம்ம பார்த்திங்கன்னா போய் உட்காந்த உடனே அங்கே ட்ரையல் கொடுப்பாங்க, 3 ட்ரையல் கொடுப்பாங்க. அப்போ அந்த இதில் எந்த விதமான இதுக்கு முன்னாடி போலிங்குமே ஆகலையா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ண வேணும். அடுத்து 2வது பார்த்திங்கன்னா 3 முறையாவது டம்மியாக வாக்களித்து வாக்குகள் சரியான நபருக்கு விழுகிறதா என சரிபார்க்க வேண்டும். அதான் 3 ட்ரையல் கொடுப்பாங்க. நீங்கள் ஏதோ ஒரு கட்சிக்கு போட்டு அந்த கட்சிக்கு தான் கரெக்டாக விழுகுதா அப்படின்னு செக் பண்ண வேணும். அதுக்கடுத்து சரியான வாக்காளர் தான் வாக்களிக்கிறாரா என்பதை கண்காணிக்க வேண்டும். அங்கே வரவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வாக்காளர் பட்டியல் கொடுத்துருப்பாங்க அந்த பூத்துக்கான. அதில் பார்த்திங்கன்னா கரெக்டான ஆள் தான் பார்த்திங்கன்னா வாக்களிக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கடுத்து தவறான நபர் வாக்களிக்க வந்தால் அவரை தடுத்து நிறுத்த வேண்டும். வாக்களிப்பு முடிந்ததும் முறையாக சீல் வைக்கப்பட்டதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அடுத்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ அந்த பாக்ஸ் கொண்டுட்டு போகிறாங்களோ, அந்த போலிங் பாக்ஸ் எவ்வளோ எப்போ கொண்டு போகிறாங்களோ அது வரைக்கும் இருக்கணும். கரெக்டாக சீல் வச்சுருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாக்கு இயந்திரங்கள் எத்தனை என எண்ணிக்கொள்ள வேண்டும். அந்த இயந்திரங்கள் தான் வண்டியில் ஏற்றப்படுகிறதா இறக்கப்படுகிறதா என்பதை கவனிக்க வேண்டும். பூத் ஏஜெண்டாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எத்தனை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இயந்திரங்கள் கொடுத்துருக்குறாங்க, வாக்கு இயந்திரங்கள். அதுதான் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டுட்டு போகிறாங்களா வாக்கு எண்ணும் மையத்துக்கு, இல்லை அங்கே தான் போய் அந்த பாக்ஸ் இறக்குறாங்களா அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கக்கூடிய வேலை பூத் ஏஜென்ட்டுடைய வேலை. ஒவ்வொரு பூத்துக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சராசரியாக 3 ஏஜென்ட் பார்த்திங்கன்னா இருப்பாங்க. சில இடத்துல 2 தான் இருப்பாங்க, ஒரு சில இடத்துல 3 இருப்பாங்க. ஒரு வாக்களிக்கும் பூத்திற்கு உள்ளே அமர ஒருவரும், அவர் தான் மெயின் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. அவரை மாற்றுவதற்கு 2 பேர், என மொத்தம் 3 பேர் அமைக்கலாம். அல்லது 2 பேர் கூட என்ன பண்ணோம் போதும் அப்படிங்கிறாங்க. 3 பேர் இருந்தால் உள்ளே ஒருவர் தான் உட்கார முடியும். அந்த பூத் ஏஜென்ட்டில் பார்த்திங்கன்னா உள்ளுக்கு உட்காரவங்க தான் மெயினான ஆள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா பூத் ஏஜெண்டை அமைக்கும் முறை அப்படின்னா வேட்பாளர் அல்லது வேட்பாளராக நியமிக்கப்பட்ட ஏஜென்ட் மட்டுமே பூத் ஏஜெண்டை நியமிக்க முடியும். யாரெல்லாம் பார்த்திங்கன்னா பூத் ஏஜெண்டாக நியமிக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கட்சியில் நிற்கிறீங்க அப்படின்னா, இல்லை சுயேட்சை நிற்கிறீங்கன்னா, நீங்கள் என்ன முடியலன்னா உங்களால் ஒரு 2 பேர்த்தையோ 3 பேர்த்தையோ பார்த்திங்கன்னா வேட்பாளர் பூத் ஏஜெண்டாக நிற்க வைக்க முடியும். அதுக்கடுத்து அதை நிற்கணும் அப்படின்னா, பூத் ஏஜெண்டாக போகணும் அப்படின்னா விண்ணப்ப படிவம் எண் 10ல் நியமன கடிதம் நிரப்பப்பட்டு வேட்பாளர் அல்லது ஏஜெண்ட் கையெழுத்திட்ட கடிதம். ஒரு கட்சியில் பார்த்திங்கன்னா நீங்கள் பூத் ஏஜெண்டாக போகும்பொழுது அதுக்கான படிவம் 10 நீங்கள் என்ன ஃபுல் பண்ணி அந்த வேட்பாளர்கிட்டையோ இல்லை அவரால் நியமிக்கப்பட்ட ஏஜென்ட்கிட்டையோ என்ன பண்ணிக்கணும்னா கையெழுத்து வாங்கியிருக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் வேட்பாளர் அல்லது ஏஜென்ட் முன்னிலையில் பூத் ஏஜென்ட் கையெழுத்திடணும். அவங்க முன்னாடி தான் நீங்கள் சைன் பண்ணணும். தேர்தல் அதிகாரியிடம் கடிதத்தை கொடுக்கும் பொழுது பூத் ஏஜென்ட் கையெழுத்திட வேண்டும். கடிதத்தில் உள்ள கையெழுத்தும் அங்கே போடும் கையெழுத்தும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் பூத் ஏஜென்ட் நிராகரிக்கப்படுவார். தேர்தல் அதிகாரிகிட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பூத் ஏஜென்ட்டுக்கான ஸ்லிப் கொடுக்கும் பொழுது 2 சைனும் ஒன்றா இருக்கணும். அதாவது போஸ்ட்டில் நம்ம பார்த்திங்கன்னா தபால் வாக்கு அளிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 10 நாளுக்கு முன்பே கடிதம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் தேர்தல் நடக்கும் என்று கடிதத்துடன் போனால் போதுமானது.
அதுக்கான தகுதி என்ன அப்படின்னா, பூத் ஏஜென்ட்டுக்குன்னு பெரிய தகுதி ஒன்றும் தேவையில்ல. எழுத படிக்க தெரிய வேண்டும். தமிழகத்தில் எந்த பகுதியிலாவது அவரது பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்க வேண்டும். அந்த பகுதியில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த ஓட்டர் ஐடி இருந்தால் போதும். குறிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வாக்குச்சாவடியிலேயே வாக்களிப்பவராக, அதிலும் அவர் அமரும் அறையிலேயே வாக்களிப்பவராக இருந்தால் மிகவும் நல்லது. முக்கால்வாசி அப்படி தான் போடுவாங்க. 99% அந்த பூத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா போலிங் போடுறவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து அந்த பூத் ஏஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா நியமிப்பாங்க. அரசாங்க ஊழியர் வந்து இதில் பூத் ஏஜெண்ட்டாக இருக்க முடியாது. அவங்க இருந்தாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறை தண்டனையோ இல்லையோ அபராதம் இல்லைனா 2மே வந்து விதிக்கப்படலாம். அதுக்கடுத்து தேர்தல் மற்றும் வாக்கு இயந்திரங்களை பற்றிய அடிப்படை அறிவு இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பூத் ஏஜென்ட்டுக்கு போகக்கூடிய டைமிங் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே போயிடுவாங்க. இல்லை விடிய காலையில் போயிட்டு மறுபடியும் அடுத்த நாள் ஆயிரும் அந்த வாக்குப்பெட்டி எடுத்துகிட்டு போகிற வரைக்கும். ஸோ அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சில நடைமுறைகள் இருக்குது. தேர்தல் நாளன்று தேர்தல் ஆரம்பிப்பதற்கு 1 மணி நேரம் முன்பாக அங்கே இருக்க வேண்டும். மெயினாக 7 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா 6 மணிக்கு நம்ம அங்கே இருக்கணும். விண்ணப்ப படிவம் 10 வேட்பாளர் ஏஜென்ட் கையெழுத்திட்ட நியமன கடிதம் கொண்டு செல்ல வேண்டும். அதை அந்த பூத் அதிகாரியிடம் கொடுத்து பூத் ஏஜெண்டாக பதிவு செய்து கொண்டு நியமன அட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பத்திரமாக வைக்க வேண்டும். நியமன அட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஐடென்டி கார்டு இருக்கணும். இல்லைன்னா உள்ளுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. மாற்று ஏஜென்ட்டும் காலையிலே சென்று நியமன அட்டையை பெற வேண்டும். பிறகு அவர் அங்கிருந்து வெளியேற வேண்டும். மாற்றும் போது மட்டும் உள்ளே வர வேண்டும். உள்ளே உட்காருபவர்கள் தான் முக்கிய ஏஜென்ட், மற்றவர்கள் மாற்று தான். உள்ளுக்கு உட்காரவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஏஜென்ட்டு. மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா மாற்றிவிடும் போது மட்டும்தான். அடுத்து இது கொண்டு போகக்கூடாது, கைபேசி கொண்டு போகக்கூடாது, செல்ஃபோனு, புகைப்பிடிப்போ மருந்தருந்தவோ கூடாது, மது அருந்தவோ. அதுக்கடுத்து பூத் ஏஜென்ட் வாக்குப்பதிவு அறிவுக்குள் கொண்டு செல்ல வேண்டியவை என்ன அப்படின்னா, ஒன்றுமே கொண்டு போகக்கூடாது. ஒன்று பேனா, பென்சிலு, இந்த A4 ஒரு பேப்பரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பூத்தில் அமர்கிறாரோ அந்த பூத்தின் மொத்த வாக்காளர் பட்டியல். அடுத்து மாலையில் முடியும் வரை அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வெளியே செல்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுமதி கிடையாது. வாக்குப்பதிவு அறைக்குள் வந்து பார்த்திங்கன்னா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த நாற்காலியில் அல்லது எந்த இடத்தில் அமர்கிறாரோ கடைசி வரை அங்கேயே அமர வேண்டும். வாக்களிப்பவர்கள் சரியானவர் தானா என்பதை கண்காணிக்க வேண்டும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, எத்தனை வாக்குகள் பதிவாகிறது என்பதை நோட் செய்ய வேண்டும். உங்கள் கணக்கு, தேர்தல் அதிகாரி கணக்கு, இயந்திர கணக்கு ஆகியவை சரியாக இருக்க வேண்டும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பூத் ஏஜென்ட்டுக்கான பணி. ஸோ இவைகள் தான் பூத் ஏஜென்ட்டுக்கான பணிகள். விழிப்போடு இருந்து தவறு நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். இதே மாதிரி வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.